என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஜூலி, என்ன அத்தை? சாராவ ரோகிதம் சேர்ந்து அவி அம்மா வீட்டுக்கு போனாவேலா? போயிட்டு எப்ப வந்தாவளோ? குடல்லாம் பார்த்துட்டு நல்ல லேட்டா தான் அவங்க அம்மா வீட்டு போயிருக்காவ. உங்களுக்கு என்ன திடீர் அக்கறை? ஏன் அத்தை திருப்பி திருப்பி அண்ணியும் அண்ணனையும் பத்தி கேட்டுட்டே இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஐயே, பிரச்சனை எல்லாம் ஒன்னும் இல்லம்மா. எங்க போனாலே உங்களையும் கூட்டு போவா இல்ல? என்ன மார்க்கெட் வரைக்கும் போனா கூட கேப்பா இல்ல உங்கள்ட்ட? வீட்டுக்குள்ளாலே அடைஞ்சு கிடக்குதே கூடால வாரியலான்னு பைக்ல இருத்தி 2 பேரையும் கூட்டு போவாய். அத்தை இப்பவும் அதே மாதிரி அவன் பண்ண முடியுமா? அவனுக்கும் கல்யாணம் ஆயாச்சுல்ல. இவ்வளவு நாளே எங்களை கூட்டு போனா இல்ல, இனி கொஞ்ச நாள் அண்ணிய கூட்டு போட்டு. ஜூலி என்னமா மெச்சூர் ஆயிட்டா? அவ அறிவுல 10% கூட இந்த அக்ஷயாக்கு கிடையாது. என் செல்லம் அண்ணனை விட்டு கொடுக்காம எப்படி பேசுத வியல்ட்ட? அத்தை வா சாரா. நல்ல தூக்கமோ? 8 மணிக்கு எழும்பி வர இல்லன்னா 6 மணிக்கு எழும்பி வந்துருவியே. நல்ல டயர்ட் அத்தை. எப்படி தூங்குனேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நானே அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு தூங்கிருக்கேன். அத்தை காஃபி போட்டுட்டா? சாரா காஃபி எல்லாம் நானே போட்டேன். இப்பதான் உனக்கு உங்க சித்திக்கும் ஊத்தி வச்சிருக்கேன். கப்பு இருக்குண்டியா? அது உனக்கு. 2வது கப்பு இருக்கிறது அவியலுக. முதல்ல நீ குடிச்சிட்டு அவியலை கொண்டு கொடுத்துரு. ஜோஸ்னா பிள்ளை அழுதுட்டே கிடக்கான்னு சொல்லிட்டு இருந்தா. இது போல இந்த பாலை ஊத்தி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டீங்களா? ஆமா, பாட்டில ஊத்தி வச்சிருக்கேன். இனிமே அவன் எடுத்துட்டு வந்து கொடுக்கட்டு. ஐயே, ரூம்ல கொண்டு கொடுத்துருக்கலாம்ல. தாங்க நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன். எல்லா வேலையும் இழுத்து போட்டு நாம தானே செய்யும். வேணா வந்து எடுத்துட்டு போட்டு. நான் சித்தி காஃபியை கொண்டு கொடுத்துட்டு வரேன். வந்து நான் குடிக்கேன். குடிச்சிட்டு போ மக்களே. சூடு அறிறேன்ல. அவியலுக்கும் சூடு அறிறேன்லாத்த. அவியலுக்கு கொடுத்துட்டு வந்து நான் குடிக்கேன். எப்படி சாரா உனக்கு மட்டும் இதெல்லாம் தோணுது? அத்தை எங்களுக்கு கல்யாணம் ஆகி நான் இங்க வாரது வரைக்கும் எங்க அம்மாவை எங்க பாட்டியும் எப்படி தெரியுமா சொல்லிட்டே இருந்தாவ? பிறந்த வீட்டு பியார அங்க போய் கேவலப்படுத்திடாதன்னு சொல்லி சொல்லி அனுப்பி விட்டாவ. நல்லதா சொல்லாட்டாலும் ஒன்னும் இல்லையா, கெட்டதா சொல்லிய மாதிரி நடந்துக்கப்படாதான். சாரா மக்களே, இது எல்லா வீட்லயும் நடக்காதான். ஜோஷ்னா கல்யாணம் ஆகும்போது நானே இப்படிதான் ஒரே புலம்புன்னு புலம்பலு. இங்க இருக்கிறது வரைக்கும் ஒரு வேலை தெரியாது. அங்க போனதுக்கு பிறகு கெட்ட பேர் எடுத்துடப்படாதுல்ல. எங்க கல்யாணத்துக்கு அண்ணா வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வரலையா? ஜோஷ்னாக்கு மாமியார் மட்டும் வந்தது சாரா, மாமனார் வரல. மாதிரி தம்பியாரும் தம்பி பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் வந்திருந்துல்ல. யாரும் சரியா கவனிக்கல. இனிமே லீவ் குடியதுக்கு முன்னாடி ஒரு நாள் அவிய வீட்டு கூட்டு போவேன். கரெக்டா தான் இருக்கு. சூடா ஆறிட்டோம். அவிய இந்த கணக்குல தான் குடிப்பாவ. நல்ல சூடா அவியல பிடிக்காது, நல்ல சூடு இல்லாம இருந்தாலும் பிடிக்காது. நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். மனசுல கலங்க இல்லாத பிள்ளை, உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாத பிள்ளை. ஏன் சொல்லி தானே ஒன்னும் சொல்லலையா? இது எப்படி லேட்டா வந்ததுக்கு? என்ன சொல்லணும் அத்தை? சித்தி ஏதோ வேலையில எல்லாம் இழுத்து செய்யுது போல. ஆளோட மயக்குக்குனே வந்து முன்னாடி நின்னுடுவா. காஃபி அண்ணி, காஃபியை கொடுத்தாச்சுல, நீங்க கிளம்புங்க. என்ன ஜூலி மேடம், இன்னைக்கு என்ன உள்ளாடி துரத்தியதுலயே காத்துக்கிட்டு இருக்குதியே போல. ஒரு ஆளுக்கு காப்பி கொண்டு கொடுத்தா இப்படியே பச்சை தண்ணி கொண்டு கொடுக்கணும். சாரா ஏன் அண்ணி அவளை இப்படி கொடுமையா படுத்திட்டு இருக்குதியா? அவள்கிட்ட நானா காப்பி கேட்டேன்? நான் தான் அண்ணி கொடுத்து விட்டேன். என்னமா சூடு ஆறி இருக்கு தெரியுமா? அதுக்கு இப்படி மூஞ்சில ஊத்துவியா? உங்களுக்கு தேவையான நீங்களா வந்து குடிக்கணும். ஏன் உனக்கு எடுத்து தர தெரியாதா? அவள்கிட்ட தான் கொடுத்து விடுவியா? இல்ல, நான் தெரியாம தான் கேட்கேன். உங்களுக்கு காஃபி போட்டு தரதுக்கு ஒரு ஆள் வேணும், கொண்டு தரதுக்கு ஒரு ஆள் வேணுமா? போட்டு வச்சா எடுத்து குடிக்க தெரியாதா? கொள்ள இல்ல, எல்லாரும் ஜோடி சேர்ந்தாச்சுல்ல. சாரா போதங்க, பெய் முகத்தையெல்லாம் கழுவு. ஏன் நீ அவன் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து நாள்ல இருந்து அந்த பிள்ளைய கொடுமையா படுத்திட்டு இருக்குதியா? ஆமாமா, ஒரு இடத்துலயும் பொண்ணு கிடைக்காமல போய் விழுந்துருக்குதியா? அந்த பையல என்னமா மயக்கி வச்சிருக்கா? போன வருஷம் வரைக்கும் வீட்டுல உள்ள பிள்ளைலையும் குடல் பார்க்க அவன் தானே கூட்டு போயிட்டு இருந்தான். பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா, அந்ததான் அவன் பின்னாடியே ஓடியாச்சு. அத்தை தெரியாம எதுவும் பேசாதுங்கன்னு ஜூலிட்டி அக்ஷயட்டையும் குடல் பார்க்க வரீங்களான்னு அவன் கேட்டானான்னு கேளுங்க. ஆமா கேட்டாரு. கூடால அவளும் தானே போவா. எனக்கு இருக்கா அவிய கூட போகுதுக்கு. அத்தை அண்ணன் என்கிட்டயும் கேட்டது. நான் தான் கல்யாணம் புதுசு இல்ல, இந்த தடவை நீங்க தனியா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் கூடால போவேல. இப்ப என்ன சொல்ல போறியா? இனிமே நாளைக்கு உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியா இல்ல? அங்க போய் இதே மாதிரி யாராவது காஃபி மூஞ்சில ஊத்துறதுக்கு ஆள் இருக்கும். அப்ப தெரியும் எதுக்கு வலி. என்னத்துக்கு தானே இப்படி சத்த முடிய? வெளியில போறவியெல்லாம் 2 நிமிஷம் நின்னு கேட்டுட்டு போறாவ. அத உங்க கூட பிறந்தவங்கள்ட்டே கேளுங்க. ஜோஷ்னா என்னாச்சு மக்களே? அப்பா காஃபி நல்லா சூடா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு மேல காஃபியை ஊத்திட்டாவ. உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு?
இங்க பாரு, காஃபில எள்ளு போல கூட சூடு இல்ல. சூடு இல்லாம பச்சை தண்ணியை குடிக்க முடியுமா? சூடு இல்லாட்ட நீ போய் சூடு பண்ணணும். இனிமே உனக்குன்னு தனியா வீட்டுல வேலை செய்து ஆள் வைக்க முடியுமா? கொள்ளாமே மொத்த குடும்பமா ஒன்னா இல்ல தசை திரும்பி நிக்குதியா? இக்க உனக்கு அறிவு இருக்கா? உன்னையெல்லாம் அக்கானே கூப்பிடக்கூடாது. உன் பிள்ளை மாதிரி தானே அந்த பிள்ளையும். உன் பிள்ளைய இனிமே ஒரு வீட்டுக்கு வாழ போவோம் இல்ல. இப்படி காஃபி அடிச்சு ஊத்தும் போது உனக்கு எப்படி இருக்கும்? நானும் கொஞ்ச நாளா உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அத்தான் இறந்ததுல இருந்து நான் தானே உன்னை அரவணைச்சு போயிட்டு இருக்கேன். உன்னையும் வீட்டுக்கு கூட நான் போச்சுனது கிடையாது. சும்மா ஏன்டே குதிச்சுக்கிட்டு கிடக்காத. நானும் அவள்கிட்ட காஃபி கொண்டு கேட்டேன். ஏன் உன் பொண்டாட்டி கொண்டு தர தெரியாதா? இல்ல நான் தெரியாம தான் கேட்கேன். உனக்கு காஃபி போட்டு தரதுக்கு தான் நான் அவளை வீட்டுல வச்சிருக்கேனா? இல்ல உனக்கு காஃபி கொண்டு தரதுக்கு தான் அவன் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கான் அவன் பொண்டாட்டிய. இதெல்லாம் உனக்கு போட்டு குடிக்க தெரியாதா? அவன் என் பையனோட பொண்டாட்டி. சித்தி பாவையெல்லாம் சொல்லிக்கிட்டு நீ இருந்த இடத்துல உனக்கு கொண்டு தந்திருக்கு. இங்க பாரு, நல்லா புரிஞ்சுக்கா. அந்த பிள்ளைய கேள்வி கேட்க உரிமை எனக்கு அந்த அனத்துக்கும் கூட இல்ல. மாறி உனக்கு எங்க இருந்து வந்தது? இதுக்குதான் படிச்சு படிச்சு சொன்னேன், வெளியில இருந்து ஒருத்திலையும் கூட்டு வந்துடாதுங்கன்னு. ஏன்னா நேரமா வீட்டுல சண்டை இலக்கி விட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. வாய் மூடு. உனக்கு பிடிக்கலையா? நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் வாரிக்கிட்டு உன் வீட்டுக்கே போயிடலாம். புருஷனை இழந்த பிள்ளை போனா போதுன்னு சொல்லிக்கிட்டு நானும் இருக்கேன்னு தெரியாம போயிட்டு இருக்கேன். எருமையா அதோ ரெண்டையும் பிரிச்சு வச்சுக்கிட்டு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன்னு வை. கேட்க ஆள் இல்லைன்னு மட்டும் நினைக்காத. ஒழுங்கா இருக்க பிடிக்காட்ட எங்க இருக்க பிடிக்குதோ அங்க போயிருங்க அம்மா. சொல்லிட்டேன். வீட்டுல ஏன்னா நேரமா சண்டை. வாழ வந்த பிள்ளையே வாழ முடியாது கிடையாது. சாராவை பாத்துட்டு வா. அம்மா நான் என்னத்த பேச? ரோஹித்து போன் பண்ணி வர சொல்லுங்க. வா ஜோஷ்னா, நான் போனா இன்னும் கொஞ்சம் கூட அழுவா. நீ போய் ஏதாவது ஆறுதலா சொல்லிட்டு வா. அவன் வந்ததை இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. இம்மையா உங்க அன்னிகாரியை காப்பாத்த பக்கத்தியே போல. அதான் அவர் சத்தம் போட்டாச்சு டி. இனிமே அவன் வந்து அடுத்த நாடகத்தை நடத்துவான். எந்தாலையும் போங்க அப்ப. ஒரு வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் அநியாயம் நடக்கல. எனக்கெல்லாம் இப்படி ஒரு கொடுமைக்காரி கிடைக்கணும். சுவாத்துல விஷத்தை வச்சு கொடுத்துட்டு என் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். பிடிக்கவே மாட்டேங்குது. அழாதுங்க. ஏன் அவங்களுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது? நான் எந்த தப்புமே பண்ணல. இல்ல என் அம்மாக்கு கூட நான் ஒரு நாள் இப்படி காஃபி எல்லாம் எடுத்து கொண்டு கொடுத்தது கிடையாது. எனக்கு எங்க அம்மாவை பாட்டியெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. அழாதுங்க அண்ணி, கஷ்டமா இருக்குல்ல. இதுக்காண்டிதான் இவங்க என்னட்ட படிக்க போறதுக்கு இல்ல வேலைக்கு போப்போன்னு சொல்லிட்டு இருக்காவ. நான் தான் அவங்க பேச்சையே காது கொடுத்து கேட்கல. எப்போ மாதிரி அவங்க வந்ததை நீங்க அவங்கள்ட்ட எதுவும் சொல்லிடாதுங்க. பாவம் நல்லா வருத்தப்படுவாவ. சாரா, இவன் இப்ப வந்தான். சாரா கீழே வா. என்ன குடும்பமா சேர்ந்து என்ன மறைச்சுக்கிட்டு நிக்கிறியா? அக்கா நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு சும்மா சும்மா என்னைய வந்து அடிச்சிட்டு இருக்கிறியா? ஆமா, அக்ஷயா மேல எந்த தப்புமே இல்ல. பாத்தியா உன்னைய அடிச்சது அவ எப்படி பேசியான்னு. ஆனா சாரா மேல உங்க அம்மா காப்பி கொட்டும் போது உனக்கு அப்படி ஒரு பல்லு இழிப்பு இல்ல. இந்த பல்லெல்லாம் இருக்கிறதுனாலதானே பல்ல காட்டிட்டு கிடக்க. என் பிள்ளை போட்டு அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? என் பொண்டாட்டி மேல காப்பி ஊத்துறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? இல்ல நான் தெரியாம தான் கேக்கேன். நீ கொடுமைப்படுத்தக்குன்னு சொல்லிக்கிட்டு தான் நான் அவளை கூட்டு வந்திருக்கேனா? ரோஹித் நிறுத்து. பெரிய வீல இப்படியே மரியாதை இல்லாம பேசியது. அதான் அப்பா பேசி தீர்த்துட்டு போயாச்சுல. இனிமே நீ முதல்ல இருந்தே ஆரம்பிக்க. ஆமாங்க, என்ன வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காதுங்க. கஷ்டமா இருக்கு. பெரியவங்கள்ட்ட இப்படி எல்லாம் பேசாதுங்க. சாரா, அதுக்கு பெரியவியல மாதிரி நடந்துக்கிடணும். நானும் இத்தனை நாளா குடும்பம் பிரிஞ்சிடப்படாது எதுவும் சொல்லி யாருக்கும் எதுவும் மன வருத்தம் ஆயிடப்படாதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க வளப்பையும் கண்டியலா உங்களே மாதிரி தான் இருக்கு. ஒரு பிள்ளைக்கு மேல காப்பியை ஊத்துனா அது கொஞ்சம் பரிதாபப்படணும். அது பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. உங்க வளர்ப்பு கண்டியலா அதான் கேவலமா இருக்கு. உங்களையெல்லாம் பார்த்தால எரிச்சலா வருது. அக்ஷயா, கொஞ்சமாவது மனிதாபிமானமா நடந்துக்க பழவு. உன் மேல கை வச்சுதான் அவன் எப்படி துடிச்சிட்டு வந்தா. ஆனா அவளுக்கு ஒரு அவமானம்னா நீ கை தட்டி பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்க. கேவலமா இல்ல? சுவாத்துல உப்பு போட்டு தானே திங்க. அவிய அறிவு கிட்ட நடக்கும் போது எல்லோல நல்லதை சொல்லி கொடுக்காண்டாமா? சே, என்ன ஜென்மங்களோ. நீ என்ன பாத்துக்கிட்டே நிக்க? வா போலாம். நானும் வந்ததும் அழுதுட்டு என் மடியில அப்படியே படுத்துருவேன்னு நினைச்சேன். அழுது முடிஞ்சா? ஏன் அதே நேரா போய் அவியல்ட்ட கேட்க வேண்டியதானே? ஏட்ட வந்து கேக்குறியா? உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? யார் முத அங்க போய் கூப்பாடு போட சொன்னது? ஆமா, இவ மேல காப்பி ஊத்துனதை பாத்துக்கிட்ட நான் இனிமே கேட்காம இருக்கேன். அதுக்குதான் இவளை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். இங்க நடந்ததெல்லாம் யார் உங்கள்ட்ட போட்டு தந்தது? போட்டு தந்தது நீ யாருமா சொன்னது? லைவா பாத்துட்டு இருந்தேன். லைவாவா?
ஜூலி கையிலயும் அக்ஷயா கையிலயும் தான் போன் இருந்து, கண்டிப்பா அக்ஷயா இல்ல. ஏங்க ஜூலி தானே உங்களுக்கு வீடியோ கால் பண்ணது? ஆமா, நீ எங்க வர்றதுக்கு முன்னாடியே அவன் எனக்கு வீடியோ கால் பண்ணிட்டா. ஏங்க உங்களுக்கு அவியல எல்லா பிரச்சனையும் காரணம் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்காவ. நீங்க மாறி போய் இவ்வளவு கோவப்பட்டு வந்திருக்குதியா? எப்படி பேசினாவ தெரியுமா? இதுக்கு தான் வெளியில இருந்து வேற பிள்ளையெல்லாம் எடுக்கப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்படிதான் வீட்டுல சண்டை வரானு. சாரா, இனிமே நான் அவியல்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு வரட்டா? இந்தாங்க, நான் தாலி கட்டி கூட்டு வந்து என் பொண்டாட்டி உங்க இஷ்டத்துக்கு வச்சு கொடுமைப்படுத்துங்க, உங்க இஷ்டத்துக்கு வச்சு வேலை வாங்குங்கன்னு சொல்லிக்கிட்டு வரட்டா? உலகத்திலேயே நீங்க மட்டும் தான் தாலி கட்டின மாதிரி துடிச்சுக்கிட்டு கிடக்காதுங்க. பொறவு வார்த்தைக்கு வார்த்தை நான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்தவா, நான் தாலி கட்டி கூட்டு வந்தவா, எல்லாரும் தாலி கட்டி தான் கூட்டு போவாவ. சாரா, தாலி கட்டாமலாம் கூட்டு போவாவ. மூஞ்சி முழியெல்லாம் பேத்துருவேனா? ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன கனவோட இருக்காவ. நம்ம மாமியார் நம்மளை இவ்வளவு கொடுமைப்படுத்தியாவ, இல்ல நம்ம நாத்தனார் இவ்வளவு கொடுமைப்படுத்தியாவ, நம்ம வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாவளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்குது ஒவ்வொரு பிள்ளைலாம். உனக்காண்டி நான் பேசுக்கு இருந்த பிறகு கூட நீ ஒரு மாதிரி தான் வார பத்துக்கா. பேசுறதுக்கு வீல கூப்பிட்டாவ. சாரா, காஃபி நல்ல சூடா இருந்தா? ஏய் சாரா, சொல்லுமா. அப்படியெல்லாம் இல்ல, லைட் சூடுதான். இப்பவாது சொல்லு சாரா, நம்ம இந்த வீட்டை விட்டு போயிருவோம், வெளியே எங்கேயாவது வாடகைக்கு இருப்போம். எதுக்கு இப்ப மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிட்டு இருக்குதியா? எப்படி இருந்து தெரியுமா எனக்கு? அவிய வீசிவா மேல காஃபியை ஊத்தும் போது அப்படியே அவ கழுத்த நைக்கி அவளை கொல்லணும் போல இருந்து. எப்படி சாரா நீ மட்டும் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்க? நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவியான்னு எனக்கு தெரியும். ஏங்க நீங்க இப்படி டல்லா இருக்கதெல்லாம் பாக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காதுங்க. இதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரிய மாட்டேங்குதுமா. ஒரு பக்கம் அப்பா, ஒரு பக்கம் நீ. அவையில ரொம்ப ஏதாவது சொல்லிட்டாலும் அப்பா ஃபீல் பண்ணுவாரு. அதான் மாமாவே வந்து கேட்டாவேல, அதுக்கு பிறகு நீங்க எதுக்கு இப்படி கோவப்பட்டியா? நீ ஆமா அமைதியா நிக்க, அவ ஏதாவது சொன்னா எதிர்த்து 4 வார்த்தை பேசாண்டாமா? எங்க வீட்டுல பொறுத்து போவதான் சொல்லி தந்திருக்காவ. போன உடனே குடும்பத்துல இருக்க எல்லாரையும் பிரிச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் மட்டும் அந்த வீட்டுல வாழுங்க நீங்க வீட்டுல சொல்லி விடல. எல்லாத்தையும் பொறுத்து பிறந்த வீட்டுல உள்ள பேரை காப்பாத்தான் சொல்லி விட்டுருக்காவ. ஆமா, பிறந்த வீட்டு பேரை மட்டும் காப்பாத்திக்கிட்டு இரு. என்ன கல்யாணம் பண்ணது எனக்கு ஒய்ஃபா இருக்கிறதுக்கு இல்ல, இவைய பிறந்த வீட்டு பேரை காப்பாத்துக்கு தான் வந்திருக்காவ. என்ன கோவம் வந்துட்டு பேரு பத்துக்கா கொலவரியில இருக்கேன். இப்ப மட்டும் வா நல்லா. என் பொண்டாட்டி மேல காசு ஊத்துறது உனக்கு என்ன உரிமை இருக்கு? சாரா, அதுக்கு பெரியவியல மாதிரி நடந்துக்கிடணும். என்ன என்ன யாராவது ஏதாவது பண்ணா உங்களுக்கு கோவம் வருமா? இங்க பாரு, பேரு பத்துக்கா. போக மாட்டேன், உங்க கூடாலே தான் இருப்பேன். இருப்பா. இப்பவாது சொல்லு, படிக்க போறியா இல்ல வேலைக்கு போறியா? இல்லனா டெய்லி காலையில உங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு விடியேன், வரும்போது கூட்டு வரலாம். எங்க அம்மா வீட்டுக்கு போனா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை தான் வரும். பிறவு உன்னை இங்கேயே விட்டுக்கிட்டு நான் இதே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? வேலை பார்க்கண்டாமா? படிக்கிறதுக்கெல்லாம் ஆசையே இல்லைங்க, வேலைக்கு போவதுக்கு விருப்பமே இல்ல. சோம்பேறி. இங்க பாரு, அவ இப்படி சொல்லிடுவா இவ இப்படி சொல்லிடுவா, எனக்கு ஒரு பயமே இல்ல. காலையில நான் போகும்போது உங்க அம்மா வீட்டுல கொண்டு விடியேன். பாட்டிக்கு நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து நேரம் போவே இல்லையா, சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லையா? பாட்டி எப்படி உங்கள்கிட்ட சொன்னாவளா? ஆமாண்டே, போகும்போதெல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்காவ, என் பேத்தி இல்லாம எனக்கு நேரம் போவே இல்லைன்னு. எனக்கு அங்க போறதுக்கு ஆசையா தான் இருக்கு, ஆனாலும் யாராவது ஏதாவது நினைச்சிருவாங்களோ அப்படின்னு பயமா இருக்கு. யாரும் எதுவும் நினைக்க மாட்டாவ. காலையில போயிட்டு சாயங்காலம் வந்துடலாம். ஏன் சாயங்காலம் நைட்டு எல்லாமே அங்கேயே நிக்கேன், எதுக்கு இங்க வரணும்? நான் இருக்கும்போது நீ என் கூடல தானே இருக்கணும், நான் இருக்கும்போது அங்க கொண்டு விடுவேனா? நேத்துக்கு வீடியோ போட முடியல, எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியல. நேத்துக்கு உடம்பு சரியில்லையா, ஃபீவர். சவுண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு, தெரியுதா? தெரியலையாங்க. நேத்துக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து நிறைய டேப்லெட் எல்லாம் போட்டதான் பயங்கர டயர்டு. சும்மா படுத்த மாதிரி தான் இருந்து 7 மணி நேரம் கண்டினியூஸா தூங்கியிருக்கேன். எல்லா டிசம்பர் மந்த்துமே எனக்கு இப்படிதான், என்ன ஒரு வழி படுத்திடும். அடிக்கடி வீடியோ போடலன்னு கோவப்படாதுங்க. டாடா பை பை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்குள்ள எபிசோட்ல உங்க ஃபேவரட் பிரியா சஞ்சயை காமிக்கும்.